சம்மரில் இந்த ரெசிபியை செய்யலைனா எப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணேங்க. ஆனால் இங்கே பயங்கர மழை. அதுக்கப்புறம் நம்ம நிறுத்துவோமா? சம்மராக இருந்தால் என்ன, மழையாக இருந்தால் என்ன, சாப்பிடணும்னு நினைக்கிறத செய்து சாப்பிட்ற வேண்டியது தான். எப்போவுமே இந்த ஃப்ரூட் கஸ்டர்ட் பண்ணுறதுக்கு வெனிலா ஃப்ளேவரில் தான் கஸ்டர்ட் பவுடர் எடுப்பாங்க. நம்மளுக்கு அது கடையில் கிடைக்கல. அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, மேங்கோ ஃப்ளேவரில் கிடச்சிது. அதனால் அதையே வாங்கிட்டேன். ஏற்கனவே நான் எதில் மேங்கோ ஃப்ளேவர் இருந்தாலும் அதை தான் வாங்குவேன். ஜூஸ் பவுட்ரு அது எதுனாலும் சரி தான். மேங்கோ ஃப்ளேவர் கிடச்சிது நான் வாங்குவேன். அதிலே இந்த கஸ்டர்ட் பவுடரில் மேங்கோ ஃப்ளேவர் கிடச்சா விடுவோமா, அதனால் அதையே வாங்கிட்டேன். இது கூடலாம் பார்த்தீங்கன்னா இனிப்புக்கு ஒரு 3/4 கப் அளவு சுகர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட் வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். பால் நல்லா கொதிச்ச அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல கஸ்டர்ட் பவுடர், அதை இது கூடால சேர்த்து மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். என்னடா லேடிஸ் இப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு சில நேரம் நானே யோசிச்சிருக்கேன். அம்மா அப்பா வீட்டில் ஹஸ்பண்டை லைட்டாக ஏதாச்சும் ஒரு இது சொல்லிட்டாலே ஒய்ஃப் வந்து விடவே மாட்டாங்க. அவ்வளோ சண்டை போடுவாங்க. அம்மா வீட்டில் அவ்வளோ சண்டை போட்டுட்டு மாமியார் வீட்டுக்கு போனாங்கன்னா மாமியார் வந்து அந்த ஒய்ஃபை பிரித்து மேய்வாங்க. பக்கத்தில் தான் ஹஸ்பண்ட் நிற்பாங்க அதை பார்த்துட்டு. ஆனால் ஒரு வார்த்தை கூட என்ன அதுன்னு கேட்க மாட்டாங்க. ஆனால் அந்த டைம் நினைக்கும் போது தான் நம்மளுக்கு வந்து என்னடா இது, இவங்களுக்காக தானே நம்ம அம்மாக்கிட்ட கூட சண்டை போட்டுட்டு வந்தோம், நம்மளுக்கு பேச ஆள் இல்லையே அப்படின்னு தோணும். இது நான் வந்துட்டு நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணியிருக்கீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். கஸ்டர்ட் பவுடர் சேர்த்து பாலில் நல்லா மிக்ஸ் பண்ண அப்புறம் அது கொஞ்சம் திக்காகிரும். அதை அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றி ஃப்ரிட்ஜில் வச்சிட வேண்டியது தான். ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில்லுன்னு ஆன அப்புறமா நீங்கள் இது கூடால ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிக்கணும். நான் இது கூடால கிரேப்ஸு, மாம்பழம், மாதுளை, ஆப்பிள், அப்புறம் வாழைப்பழம், இது கூடால இன்னொன்று என்னென்னா டெண்டர் கோகோனட் கூட ஆட் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்துட்டு மாதுளை, அப்புறம் கிரேப்ஸு, ஆப்பிள் இது 3மே ரொம்ப பிடிக்காது. அதனால் அதை மட்டும் கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஒருவேளை நீங்கள் கொஞ்சம் கஸ்டர்ட் பவுடர் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிட்டீங்கன்னா பால் நல்லா திக்காகிரும். அந்த டைமில் நீங்கள் வந்துட்டு வீட்டில் நம்ம சும்மா காய்ச்சி வச்சுருப்போம்ல அந்த பால் வந்து கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டிங்கனாலே நல்ல ஒரு செமி லிக்விட் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். ஏன்னா எனக்கும் வந்து திக்காக தான் வந்துருந்துச்சு. அதனால் நான் பால் சேர்த்து அந்த கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன். இதை ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில்லுன்னு சர்வ் பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி சப்போர்ட்டே பண்ணாத ஹஸ்பண்ட் கிடைச்சாங்கன்னா என்ன பண்ணலான்னு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.